ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். கடுகடுன்னு தான் கோவமும் வரும். ஆசை, சந்தோஷம், சண்டை எல்லாம் போட்டா கூட, அ கோவமும் வரும். அடுத்த செகண்ட் என்ன சந்திரன் இங்க நீச்சம் இல்லையா? மறந்து போகும். ஓகே. "ஏப்பா என் பார்ட்னர் தானே!" அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த நெறைய அந்த 5ஆம் இடத்துல அதாவது இப்ப ராகு, கேது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ராகு, கேதுலாம் இந்த ராகு, கேதுனுடைய நிலைகள பொறுத்தவரைக்கும், இந்த சனியினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை, இவங்களுடைய 2ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறாரு. ம். குடும்பம் அமைஞ்சிற போகுது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குருவினுடைய பார்வை மகர வீட்ட பார்க்குது. சந்தோஷம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தான், சந்தோஷம் தான், காதல்ல வெற்றி தான், எல்லாம் கிடைக்க போகுது. காதல் திருமணமாக இருந்தா கூட சரி, அந்த பொண்ணு வேற மொழி பேசக்கூடிய பொண்ணு வேற வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தோம். வாடா! உன்ன விட எனக்கு என்னடா என்னோட கௌரவம் வைக்க வேண்டியிருக்கு. சமாளிச்சுக்கலாம்டா. சிம்பிளா கோயில்ல கல்யாணத்த பண்ணுவோம்டா, பார்த்துக்கலாம்டா. அப்படின்ற அளவுக்கு பேரண்ட்ஸே கூட கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முயற்சி எடுக்கணும். ஓகே. முயற்சி எடுத்து பேசி புரிய வச்சு, ராகு இருக்கிறதுனாலயும் அது ஒரு தடைகள குடுக்கும். அதனால ம். நம்மளுடைய காதலுக்கு தடை குடுக்கக்கூடிய ஆளும் இருக்காங்க கூடவே. அந்த பக்கத்து வீட்ல இருந்தாலும் நமக்கு பக்கத்து வீட்ல பால் தீஞ்சா நம்ம வீட்டுக்கு பால் வாசனை ஆமா, வரதானே செய்யும். ஆமா. அது மாரியான பக்கத்துல அக்கத்துலலாம் ஆட்கள் இருக்காங்கன்றப்போ, கொஞ்சம் எதிரான ஆட்களும் இருக்கும்போது, இவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா மட்டும் தான் அதுக்கான சந்தோஷமான நிகழ்வ இந்த வருஷத்துல பார்க்கலாம். தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்கள் என்ன நடந்தாலும் காதல் திருமணம் பண்ணியே தீர்வேண்டா அப்படின்னு தான் இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா.